தருமபுரி பாலக்கோடு பகுதியில் மாணவர்கள் கழிவறையை சுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணன். வணக்கம். விவரங்கள். வணக்கம் தரா. மாணவிகள் கழிவறையை சுத்தம் செய்த விவகாரம், அரசு பள்ளி தலைமை ஆசிரியை பணியிடை நீக்கம், தருமபுரி கல்வி மாவட்ட அலுவலர் நடவடிக்கை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பெருங்காடு மலைகிராமம் உள்ளது. இந்த பகுதியில் 150 குடும்பங்கள் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 150 மாணவ மாணவிகள் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்து வருகிறார்கள். பள்ளியில் தலைமை ஆசிரியராக களவாணி பணிபுரிந்து வருகிறார். இவருடன் 5 ஆசிரியர் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த பள்ளி வளாகத்தில் கழிவறையை சுத்தம் செய்வது, கழிவறைக்கு தண்ணீர் திருப்புவது, பள்ளியை தூய்மைப்படுத்துவது உள்ளிட்ட பணிகளுக்கு 5ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவிகளை தலைமை ஆசிரியர் பணி வாங்கியதாக தெரிகிறது. இதெல்லாம் அடிச்சு அடைந்த பெற்றோர்கள் கல்வி கற்பதற்காக பள்ளிக்கு அனுப்பப்படும் மாணவ மாணவிகளை துப்புரவு பணியில் ஈடுபடுத்தும் தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்வி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தனர். மேலும் ஆசிரியர்கள் முறையாக பாடம் நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இது செய்தி வெளியானதை தொடர்ந்து கல்வி அதிகாரிகள் விசாரணை நடத்த தருமபுரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பெருங்காடு அரசு நடுநிலைப் பள்ளிக்கு தருமபுரி கல்வி மாவட்ட அலுவலர் தென்றல் நேரில் சென்று மாணவிகளிடம் விசாரணை நடத்தினார். இதேபோல் பாலக்கோடு தாசில்தார் ரஜினி, போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம் ஆகியோரும் நேரில் சென்று விசாரணை நடத்தினார்கள். அப்போது பள்ளி மாணவிகளை ஆசிரியர் கழிவறையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தியது தெரியவந்தது. இது தொடர்பாக பள்ளி ஆசிரியை மற்ற மாணவிகளிடம் விசாரணை நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் கலைவலையை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் தென்றல் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் கல்வித்துறை வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தாரா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.